வணக்கம் மக்களே. ஒரு 2-3 நாளாக வந்து ஆர்டரை போட்டு எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அது ஒரு வழியாக வந்து சேர்ந்துருச்சு. தொண்டை வேற கட்டிக்கிச்சு. எப்படி பிரிக்கிறது? நம்ம ஸ்டைல்லே பிரித்துருவோமா? அப்பா படிப்போம். ஆஹா, என்ன ஒரு இனிமையான சத்தம். நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ. இதுதான் ஆப்பிள் மேக் மினி M2 ப்ரோ. அதாவது இது ஒரு நம்ம வந்து பிசியில் வந்து CPU மட்டும் சொல்லுவோம்ல, அது மட்டும் இல்லை, சின்ன டப்பா ஆப்பிளோடது. ஆப்பிள் மேக்கில் வந்து இந்த மாதிரி மேக் மினின்னு போடுறாங்க. இது நம்மளுக்கு வந்து எந்த மானிட்டர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நார்மலாக இது மேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐமேக்குன்னு இருக்கும். அதே மாதிரி மேக்புக் ப்ரோ லேப்டாப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேர்ந்தே வந்துடும். அது வேண்டாம் எனக்கு வந்து நம்ம விருப்பத்துக்கு வந்து நம்ம வந்து மேக் பயன்படுத்தும் போது டிஸ்பிளே வேறு பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 2 இருக்குது. இது வந்து மேக்புக், இது வந்து ஆப்பிள் மேக் மினி. இன்னொன்று வந்து மேக் ஸ்டூடியோன்னு இருக்குது. அதுவும் இதே மாதிரி இருக்கா, ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், காசும் பல்காக இருக்கும். இது வந்து சின்ன அளவில் இருக்கும். நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இது வந்து ஆப்பிளோட ஆன்லைன் வெப்சைட்லேயே வாங்கினேன். 1,29,900 வரும். இதை வந்து நான் வந்து எஜுகேஷனல் சேவிங்ஸ் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதில் வாங்கினேன். அதில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10,000 தள்ளுபடி கிடச்சிது. அதாவது 1,19,900 வாங்கியிருக்கேன். கூடுதலாக இதோட வந்து ஏர்பட்ஸ் 4 வந்து அந்த ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க, இலவசமாக கொடுத்துருக்காங்க, விலை இல்லாமல். நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, இதுன்னு இல்லை, ஆப்பிள்னு இல்லை, நீங்கள் வந்து எதில் வேணால் வாங்கலாம். எல்லாத்துக்குமே வந்து எல்லா நிறுவனங்களையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து, அதாவது மாணவர்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்களோ வந்து கல்லூரியில் படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி நீங்கள் வந்து இது மாதிரி வந்து அதாவது 40-50% வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்க முடியும். இது வந்து எனக்கு 10,000, அதாவது ஃப்ளாட்டாக வந்து 10,000 வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏர்போர்ட்ஸ் ப்ரோவும் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து இனிமேல் வாங்கணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா myunitaste.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து போய்ட்டு உங்கள் சைன் அப் பண்ணிட்டு உங்களோட ஐடியா வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வாங்க போகிற பொருளில் வந்து இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அதிலே வந்து அதை எப்படி அந்த டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடியை பெறணும் அப்படிங்கிறதையும் அதிலே வந்து சொல்லியிருப்பாங்க. அதன்படி நீங்கள் வந்து தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளுங்கள். எது வாங்குறாலும் சரி, அதாவது கம்ப்யூட்டர்னு கிடையாது, ஷூ வாங்கினாலும் சரி, துணிமணி வாங்கினாலும் சரி, அதே மாதிரி வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே வந்து இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனால் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏதாவது வாங்குறதா இருந்தாக்கா இந்த myunitaste.comல போய்ட்டு பார்த்துட்டு அப்புறமாக்கி வாங்க. இதுக்கெல்லாம் குறைத்தல் இல்லை. கரெக்டாக அந்த பாக்ஸ் என்ன, அந்த சிஸ்டம் என்ன அளவில் இருக்குமோ அதே அளவில் பாக்ஸை இப்படி தான் ஐபேடும் போடுவாங்க, இப்படி தான் ஐஃபோனும் போடுவாங்க. நானே இன்னைக்கு தான் வந்து இந்த மேக் மினியை வந்து நேராக பார்க்குறேன். நான் இதெல்லாம் வாங்கவே நினச்சதே கிடையாது, நம்மளுக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னா நான் இதில் பயன்படுத்தவே மாட்டேன். முழுக்க பார்த்திங்கனாக்கா விண்டோஸ் தான். நான் ஏன் அந்த வந்து ஆப்பிளோட இப்போ கம்ப்யூட்டர்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஐஃபோனுக்கு சாஃப்ட்வேர் போடுறதுனால
அந்த சாஃப்ட்வேர் அதுலேருந்து பண்ணி அதுலேருந்து பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் ஆப் ஸ்டோரில் வந்து வெளியிடுவானுங்க, அதாவது அப்ரூவல் பண்ணுவானுங்க. இல்லைன்னாக்கா பண்ண மாட்டாங்க. அதனாலேயே வந்து நம்ம வேறு வழி இல்லாமல் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. வாங்கியுமே நான் வந்து ஏற்கனவே வந்து வாங்கின மேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்டெல் ப்ராசர் அப்படிங்கிறதுனால வந்து அதில் நான் விண்டோஸ் தான் 2 ஓஎஸ் தான் போட்டு வச்சுருப்பேன். பெரும்பாலும் விண்டோஸ் தான் பயன்படுத்தேன். மேக் வந்து இந்த ஐஃபோன் டெவலப்மெண்ட் மட்டும்தான் அதுக்குள்ளே போகிறது, இல்லைனாக்கா வந்து முழுக்க விண்டோஸ் தான். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா பெரும்பாலும் நான் ஒரு வேலை வந்து நான் வந்து விண்டோஸ்லாம் பார்க்கறதுனால வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால மேக்கில் வந்து நமக்கு அவசியமே இருக்காது, ஐஃபோனை தவிர, ஐஃபோனோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தவிர. அதனால் வந்து இது வந்து என்னென்னா ஏஆர்எம் ப்ராசர், இது வந்து இன்டெல் கிடையாது, எம் சீரிஸுக்குலாம் ஏஆர்எம் ப்ராசருங்கிறதுனால விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் விண்டோஸ்னு ஒன்று மைக்ரோசாஃப்ட்டே கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை இன்ஸ்டால் பண்ணி அது வழியாக அதை இன்ஸ்டால் பண்ணி நான் அதை தான் பயன்படுத்த போகிறேன். எனக்கு வேறு வழி கிடையாது. இது என்ன அப்படின்னாக்கா மேக் மினி M2 Pro 16 GB ரேமு. M2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது அந்த ப்ராசரு. இது வந்து 10 கோர் CPU, அதே மாதிரி 16 கோர் வந்து GPU இருக்கும், கிராஃபிக்ஸு, அப்புறம் நியூரல் என்ஜின் அது இதுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, நான் அதெல்லாம் பயன்படுத்த போகிறதும் கிடையாது. நான் முழுக்க ஐஃபோன் ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் தான். இதில் நான் பெருசாக நான் கிராஃபிக்ஸ் ஒர்க்கு பெருசாலாம் பார்க்க போகிறது. நான் பண்ண போகிறது வந்து யூடியூப்புக்கான வீடியோ வந்து இதில் எடிட் பண்ண போகிறேன். ஏன்னா நார்மல் M2 வாங்கியிருக்கலாம், அது கொஞ்சம் காசு கம்மி தான், இன்னும் ஒரு 30,000 குறையும். ஆனால் எனக்கு வந்து இந்த 4K வீடியோலாம் நம்ம எடிட் பண்ண வேண்டியிருக்குமா, அப்புறம் பத்தலை அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் வந்து கொடுத்துட்டுலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, அநியாயத்துக்கு நட்டமாகி போயிடும். அதனால் சரி 30,000 சேர்த்தே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு M2 Pro வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இந்த சின்ன டப்பா பின்னாடி என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து என்னமோ கொடுத்துருக்காங்க, சிடின்னு நினச்சேன், ஆனால் சிடி இல்லை. வழக்கம் போல் வந்து இந்த ஸ்டிக்கரு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கார்லலாம் அதில் ஒட்டியிருப்பாளுங்க. நீங்கள் ஆப்பிளோட பொருள் எதுவானாலும் இந்த ஸ்டிக்கர் ஒன்று விற்பானுங்க. இது எதுக்கு விற்கிறாங்கன்னு தெரியல, இவங்களுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம். அது ஒரு பெருமையாக நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ஸ்டிக்கரை ஒட்டினாக்க அது ஒரு பெருமையாக நினைக்கிற கூட்டம். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ஐஃபோனில் வந்து செல்ஃபி எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு முன்னாடி தான் எடுப்பாங்க, ஏன்னா அவன் எடுக்கிற ஐஃபோன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஆளுகளுக்காக உள்ளதான் இது. இந்த மாதிரி பண்ணியே தான் அது ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கானுங்க ஆப்பிள்காரங்க. அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ஒரு பவர் கார்டு, அப்புறம் இந்த CPU, அவ்வளோதான் இருக்குது. இப்போ மானிட்டரில் மாட்டத்துக்குள்ளே அந்த HDMI கூட கேபிள் கூட இல்லை, அது நம்மள்ட்ட இருக்குது. அதனால் நம்ம கோவித்து கொள்ள வேண்டியதில்லை. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, எங்கே இருக்குது ஓ, ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கானுங்க. ஓகே, வச்சு பார்த்துருவோம். இது வந்து நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்கலாம், ஆப்பிளோட வெப்சைட்டில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. 4 தண்டர்போல்ட்டு, ஒரு HDMI, 2 USB, அதுக்கப்புறம் ஒரு ஈத்தர்நெட்டு. 1 GHz நினைக்கிறேன், ஆனால் 10 GHz 100 GHz வரைக்குமே இந்த போர்ட்டு கிடைக்கும். அது வேணும்னா நம்ம அதில் வந்து ஆப்ஷன்ஸில் போய்ட்டு வாங்கும்போதே வந்து சேர்த்து வாங்கிக்கணும். அதான் கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏர்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பேர் எழுதி கொடுப்போம், இலவசமாக பேர் எழுதி தரேன்னாங்க. அதனால் பேர் எழுதி கேட்டதுனால வந்து அது லேட்டாக இருக்குது. அது இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். இப்போதைக்கு தான் வந்திருக்கு. எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு என்னமோ அந்த அன்பாக்சிங் பண்ணி இப்போ போடுற வீடியோ எனக்கு சிறப்பாக வரமாட்டேங்குது. அப்போ ஏனதான்னு ஆயிடுது. இந்த இடத்துல தான் லேப்டாப் வச்சுருந்தேன், அதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டேன். நம்ம இனி அதை எடுத்துக்கொண்டா வீட்டில் வச்சிட வேண்டியதான், இங்கே வெளில போனால் பயன்படுத்திக்கிறதுக்கு. இனிமேல் வந்து லேப்டாப்பை தூக்கிட்டு தெரிய வேண்டியதில்லை, வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும்.
மாட்டியாச்சு. ஓகே, இன்புட்டை மாற்றுவோம். இன்புட் வந்து HDMI பவர். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேக்கோட சத்தத்தை கேட்டு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இதனால் வந்து நான் ஏற்கனவே உள்ள அந்த மேக்கெல்லாம் நான் வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தேன்ல, அதெல்லாம் ஏன் பயன்படுத்த முடியாமல் போச்சுன்னா, ஒரு சில வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து அந்த எஸ்டிகே அப்டேட்லாம் தர மாட்டானுங்க. ஸோ பொதுவாக பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் வந்து என்ன மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிகே ஓஎஸ் அப்டேட்டு இதெல்லாம் வந்து கட்டாயம். ஏன்னா அப்பப்போ வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு ஒன்று மாற்றிட்டே இருப்பானுங்க அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது. அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு போன வருஷமே வந்து அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் கிடையாதுட்டானுங்க. அதனால் வந்து என்னால் அதை தொடர்ந்து பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து 1,19,000 கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எங்கே ஏற்கனவே வந்து மவுஸு இருக்குன்னுட்ட, எங்கே அந்த மவுஸை காணுமே, இன்னொரு மவுஸு, இந்த ஒயர்லெஸ் மவுஸு. இது வந்து ஏற்கனவே உள்ள மேக்கு, அதனால் வந்து இதே தான் இப்போவும் விற்றுட்ருக்கானுங்க. இது வந்து எவ்வளோ அப்படின்னாக்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 7,000 சொல்லுவானுங்க இந்த மவுஸு மட்டும். அப்போயெல்லாம் வாங்கினது, அதனால் வந்து நம்மளுக்கு புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஓகே, கீபோர்டு வேறு மாட்டணும். நம்மள்ட்ட வந்து கீபோர்டுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குது வாங்கினது. அதுக்கு இப்போ பேட்ரி இல்லை, அதனால் நம்ம அதை ஓரமாக வச்சுட்டு அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது, எல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டுருக்கானுங்க. இவ்வளோ தான் முடிஞ்சுது. நான் இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ அன்பாக்சிங்லாம் போட்டேன் அப்படின்னா, இது ஒன்றும் பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. போட்டது எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த டிஸ்கவுண்ட்டுக்காக தான். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எப்போதுமே இருக்கும். நீங்கள் அதனால் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குற மாதிரி, வீட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, டிவி வாங்கினாலும் சரி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இப்படி எது வாங்கினா சரி, இல்லை பசங்களுக்கு வந்து இந்த ஷூ வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, என்ன வாங்குற மாதிரி இருந்தாலும் முதல்ல போய் இந்த உங்கள்ட்ட ஐடி இருந்தது அப்படின்னாக்கா அதை போய் வெரிஃபை பண்ணிவிட்டு எப்போதும் myunitdays.com போய்ட்டு பார்த்துக்குங்க. அங்கே வந்து டிஸ்கவுண்ட் இருந்தது அப்படின்னா பயன்படுத்திக்கங்க. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, myunitdays உள்ள அந்த டிஸ்கவுண்ட்டை பயன்படுத்தினா கிரெடிட் கார்டு பயன்படுத்தினா ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆஃபர்லாம் கிடைக்காது. அதனால் வந்து ஒரு அதையும் சரி பார்த்துங்க. கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது வந்து அது நல்லா அதிகபட்ச லாபமாக இருந்தால் அதுக்கு போங்க, இல்லைன்னா இதில் ரெண்டில் எதை ஒன்று பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.